ஸ்ரீ சாய்பாபா பக்தர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ சாய் சத்சரிதம் என்ற நூலை தமிழில் ஆடியோ பதிவாக வெளியிடுகிறேன். புண்ணிய கதைகளை கேட்பதன் மூலமாகவும் நம் வாழ்க்கையில் பல முன்னேற்றம் நடைபெறும். இன்றைய காலத்தில் பயணம் செய்யும் போதோ அல்லது ஏதோ வேலை செய்யும் போதோ நாம் நல்ல கதைகளை கேட்டு அதன் பயனை பெறலாம். ஸ்ரீ சாய் சத்சரிதம் அல்லது ஸ்ரீ சாய்பாபாவின் அற்புத வாழ்க்கையும் உபதேசங்களும் என்ற நூலை காலம் சென்ற ஹேமாபந்த் ஸ்ரீ கோவிந்தராவ் ரகுநாத் தாபோல்கர் என்பவர் மராட்டிய மொழியில் பதிவு செய்தார். இதை தமிழாக்கம் செய்தவர் சொக்கலிங்கம் சுப்பிரமணியன் ஆவார். ஸ்ரீ சாய் சத்சரிதத்தில் 50 அத்தியாயங்கள் உள்ளன. அத்தியாயம் 1 நமஸ்காரங்கள். கோதுமை மாவு அரைத்த நிகழ்ச்சியும் அதன் தத்துவ உட்கருத்தும். புராதனமானதும் மிக மரியாதை உள்ளதுமான வழக்கத்தின்படி ஹேமாட்பந்த் இந்த சாயி சத்சரிதத்தை பல்வேறு நமஸ்காரங்களுடன் எழுத ஆரம்பிக்கிறார். முதலில் எல்லாவித இடையூறுகளையும் நீக்குவதன் பொருட்டாகவும் தன் பணியை வெற்றியுறவும் 5 கரத்தனை யானை முகத்தனை முக்க பணிவுடன் தலை தாழ்த்தி வணங்குகிறார். ஸ்ரீ சீரடி சாயியே கணபதி என்றும் கூறுகிறார். பின்னர் தன் மனதில் உதித்த எண்ணங்களை உயர்த்தி உணர்வூட்ட தம் தாய் சரஸ்வதியையும் நமஸ்கரிக்கிறார். ஸ்ரீ சாயி அறிவின் தெய்வமே என்றும் அவரை தன் வாழ்க்கையின் கீதத்தை அழகுடன் பாடுகிறார் என்றும் கூறுகிறார். ஆக்கல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழிலையும் முறையே நிகழ்த்தும் பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் ஆகியோரையும் வணங்கி சாயிநாத் அவர்களுடன் ஒன்றானவர் என்றும் சம்சாரம் என்னும் ஆற்றினை தாண்டி நம்மை சுமந்து செல்லவல்ல மாபெரும் சத்குரு என்றும் விளம்பி, பின்னர் பரசுராமரால் கடலில் நின்று உயர்த்தப்பட்ட கொங்கண தேசத்தில் அவதரித்து தம்மை காக்கும் தம் குல தெய்வமான நாராயண ஆதித்யநாத்தையும் குடும்பத்தின் ஆதி புருஷரையும் நமஸ்கரித்து, பின்னர் தனது கோத்திரத்தில் அவதரித்த பரத்வாஜ முனிவரையும் பல்வேறு ரிஷிகளான யக்ஞவல்லர்கள், பிருகு, பராசரர், நாரதர், வேதவியாசர், சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சுகர், சௌனகர், விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், வால்மீகி, வாமதேவர், ஜைமினி, வைசம்பாயனர், நவயோகீந்திரர் முதலியவரையும் நவீன மகான்களாகிய நிவிருத்தி, ஞானேஸ்வர், சோபான், முக்தாபாய், ஜனார்த்தனர், ஏக்நாத், ராமதேவர், துக்காராம், கனகர், நரஹரி முதலியோரையும் பணிந்து தலைவணங்கி நமஸ்கரித்து, பிறகு தனது தாத்தாவான சதாசிவரையும் தகப்பரான ரகுநாதரையும் தன்னை இளம் வயதில் பிரிந்த அன்னை, தந்தைக்கு நிகரான அத்தை, தன் அன்பிற்குரிய அண்ணன் ஆகியோரையும் வணங்கி, பின்னர் படிப்பவர்களையும் வணங்கி தனது பணிக்கு முழு அன்பும் மனமும் சிதையாத கவனத்தையும் நினைப்பையும் கொடுத்தருள வேண்டிக் கொண்டும், கடைசியாக தனது ஒரே அடைக்கலமும் பிரம்மமே மெய்ப்பொருள், பாரனைத்தும் மாயத் தோற்றம் என்று தனக்கு உணர்விக்கின்ற ஸ்ரீ தத்தாத்ரேயரின் அவதாரமான ஸ்ரீ சத்குரு சீரடி சாய்பாபா அவர்களை நமஸ்கரித்து அங்கனமே எம்பெருமான் வதியும் எல்லா ஜீவராசிகளையும் வணங்கி துதிக்கின்றார். பராசரர், வியாசர், சாண்டில்யர் முதலியோரது கருத்தின்படி பக்தியால் பலகாலும் துதித்தவற்றை சுருக்கமாக கூறிய பின்பு ஆசிரியர் பின்வரும் நிகழ்ச்சியை விவரிக்கிறார். 1910ஆம் ஆண்டிற்கு பின் எப்போதோ ஒரு நாள் நல்ல காலை நேரத்தில் மசூதிக்கு சாய்பாபாவை தரிசிப்பதற்காகச் சென்றிருந்தேன். பின்வரும் நிகழ்ச்சியை கண்ட நான் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டேன். தன் முகம், வாய் இவற்றை கழுவிய பின்பு சாயிபாபா கோதுமை மாவு அரைக்க தயார்படுவதில் முனைந்தார். ஒரு சாக்கை தரையில் விரித்து அதன் மேல் திருக்கையை வைத்தார். பின்பு முறத்தில் கொஞ்சம் கோதுமையை எடுத்து
தம் கையின் துணிகளை மடக்கிவிட்டு கொண்டு கையளவு கோதுமை மாவை திருக்கை குழியில் இட்டார். திருக்கையை சுற்றி கோதுமை மாவை அரைக்கத் தொடங்கினார். பிச்சை எடுத்து வாழ்ந்து எவ்வித உடைமையும் சேமிப்பும் அற்ற இவர் கோதுமை மாவு அரைக்க வேண்டிய வேலை என்ன என்றவாறு நினைத்தேன். அங்கு வந்த சிலரும் அவ்வாறே நினைத்தார்கள். ஆயினும் ஒருவருக்கொருவர் பாபா என்ன செய்கிறார் என்ற கேட்க துணிவு வரவில்லை. பாபா மாவரைக்கும் இச்செய்தி உடனே கிராமத்தில் பரவி ஆண்களும் பெண்களும் பாபாவின் செய்கையை காண பெருந்திரளானோர் மசூதிக்கு வந்தனர். கூட்டத்தில் இருந்த தைரியம் உள்ள 4 பெண்கள் வலிய வந்து நுழைந்து பாபாவை ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு வலிய குச்சிகளை கைப்பற்றி பாபாவின் லீலைகளை பாடியவாறு மாவரைக்கத் தொடங்கினர். முதலில் பாபா கடுங்கோபம் அடைந்தார். ஆயினும் அந்த பெண்மணிகளின் அன்பையும் பக்தியையும் கண்டு மிக்க சந்தோஷம் அடைந்து புன்னகை புரிந்தார். அவர்கள் அவ்வாறே அரைத்து கொண்டிருக்கையில் பாபாவுக்கு வீடோ பிள்ளைகளோ அன்றி அவரை கவனிக்க யாருமே இல்லை. ஆதலால் அவர் பிச்சை எடுத்து வாழ்ந்தாரா? தயவு செய்து இப்போது இதை செய்யுங்கள். இம்மாவை எடுத்து சென்று கிராம எல்லைகளில் கொட்டிவிட்டு வாருங்கள் என்றார். இதை கேட்டபின் அவர்கள் வெட்கமடைந்து தமக்குள் ஏதோ முணுமுணுத்து கொண்டு கிராம எல்லைக்கு சென்று பாபா கூறியபடியே அங்கே மாவை பரப்பிவிட்டார்கள். பாபா செய்த இவைகளெல்லாம் என்னவென்று சீரடி மக்களை வினவினேன். காலரா நோய் கிராமத்தில் பரவிக்கொண்டு இருப்பதாகவும் இது அதையே எதிர்க்க பாபாவின் பரிகாரமாகும் என்றும் கூறினார்கள். கோதுமை அரைக்கப்படவில்லை, காலராவே அரைக்கப்பட்டு கிராமத்திற்கு வெளியில் கொட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் பின்னர் காலரா மறைந்து கிராம மக்கள் மகிழ்ச்சியுற்றனர். நானும் இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் அதே சமயம் எனக்கு ஆச்சரியம் தோன்றியது. காலராவுக்கும் கோதுமை மாவுக்கும் இவ்வுலகில் என்ன ஒற்றுமை? யாது? சாதாரணமாக அவைகளுக்கு உள்ள உறவு என்ன? இவை இரண்டையும் எங்கனம் இணைக்க முடியும்? இந்நிகழ்ச்சி விவரிக்க இயலாததாயிருக்கிறது. நான் இதை பற்றி சிறிது எழுதி என் மனம் நிறைவடையும் வரை பாபாவின் இனிக்கும் லீலைகளை பாடுவேன். இந்த லீலையை பற்றி இவ்வாறாக எண்ணமிட்ட பின் என் உள்ளம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. இங்கனம் நான் பாபாவின் வாழ்க்கை வரலாற்றான சத் சரிதத்தை எழுத உணர்ச்சியூட்டப்பட்டேன். பாபாவின் அருளுடனும் ஆசையுடனும் இப்பணி செவ்வனே வெற்றிகரமாக செய்யப்பட்டது என்பதையும் நாம் அறிவோம். மாவரைத்ததன் தத்துவ உட்கருத்து. சீரடி மக்கள் இந்நிகழ்ச்சியை ஒட்டி அமைத்த காரணத்தை தவிர வேறு ஒரு தத்துவ உட்கருத்தும் இருப்பதாக நாம் நினைக்கிறோம். சாயிபாபா ஏறக்குறைய 60 ஆண்டுகள் சீரடியில் வாழ்ந்தார். இது நீண்ட காலத்தில் அவர் பெரும் தினசரி மாவை அரைத்தார். கோதுமையை மாத்திரமன்று பாவங்களையும் உள்ளம் உடல் ஆகியவற்றின் துன்பங்களையும் கணக்கில்லாத தன் அடியவர்களின் தொல்லைகளையும் அரைத்து தீர்த்தார். கர்மம் பக்தி என்ற 2 கற்கள் அவள் திருகையில் இருந்தது. கர்மம் கீழ்கல்லாகும், பக்தி என்பது மேல்கல்லாகும். பாபா பிடித்து அரைத்த கைப்பிடி ஞானமாகும். தத்துவ ராஜச தாமச என்ற முக்குணங்களையும் சேர்த்த தமது எல்லா உணர்ச்சிகள் ஆசைகள் பாவங்கள் அகங்காரம் இவைகளை நிகழத்து தூளாக்கி முன்னோடி வேலையாக அரைக்கப்பட்டாலன்றி ஞானம் அல்லது தன்னை உணர்தல் என்பது முடியாதென்பது பாபாவின் உறுதியான தீர்ப்பாகும். இக்குணங்களை தள்ளிவிடுவது அத்தகைய கடினமானது. ஏனெனில் அவைகள் அவ்வளவு நுட்பமானவை. கபீரின் ஒரு நிகழ்ச்சியை இது ஞாபகமூட்டுகிறது. ஒரு பெண்மணி சோளத்தை அரைத்து கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு அவர் தன் குரு நிபதிரஞ்சனிடம் திருக்கையில் இடப்பட்ட சோளத்தை போன்று இவ்வுலக வாழ்க்கை என்னும் திருக்கையாலே நசுக்கப்படும்போது நான் அஞ்சுவதனால் அழுகிறேன் என்று கூறினார். நிபதிரஞ்சனர், பயப்படாதே, நான் செய்வது போல் இத்திருக்கையில் உள்ள ஞானமென்னும் பிடியை பிடித்துக்கொள். அதிலிருந்து நெடுதூரம் சென்று திரியாதே. ஆயினும் உட்புறமாக திரும்பு. அப்போது நீ காப்பாற்றப்படுவது நிச்சயம் என்று
பதிலளித்தாராம். ஸ்ரீ சாயியை பணிக, அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.